நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. 5ஆம் கட்ட தேர்தலுக்கான பரப்புரை முடிஞ்சிருக்கு. பாஜக காங்கிரஸ் இந்த இரு கட்சிகளிடையிலான பரப்புரை என்பது கடந்த 4 கட்டங்களை காட்டிலும் இந்த முறை ஏதேனும் வித்தியாசம் இருக்கிறதா, வித்தியாசத்தை உணர முடிஞ்சிருக்கிறதா, பரப்புரை எலிவேட் ஆகி இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கறீங்களா? பரப்புரை என்பது ரொம்ப அதல பாதாளத்துக்கு போயிருக்கு. ஒரு தேர்தல் பரப்புரை மாதிரி இல்லாம அந்த தேர்தல் பரப்புரைய துணி முற்றிலுமாக கம்யூனலாக மாறி இருக்கிறது. ஒரு வன்மத்தை கக்கக்கூடிய ஒரு 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 பரப்புரையாக அது மாறி இருக்கிறது. பாஜக இந்தியா கூட்டணி குறிப்பா ஏன்னா ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய பரப்புரை என்பது ஆட்சியாளர்களுடைய சாதனைகளை சொல்லி வாக்குகளை பெறுவார்கள், வாக்குகளை சேகரிப்பாங்க. அப்போ அந்த சாதனைகள் எல்லாம் இங்க யாரும் பேசல. நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய போகிறேன் அப்படின்றத பற்றி பேசல. காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா உங்களுடைய 2 மாடல ஒரு மாடை எடுத்துப்பாங்க, கோயில புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்க, கோயிலுடைய ஜட்மெண்ட்டை ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க, முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கூடுதலாக கொடுத்துருவாங்க, இந்திய கிரிக்கெட் அணியில முஸ்லீம்கள் அதிகமாக வந்து விடுவார்கள் அப்படின்னு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத ஆருடம் சூட்டும் வகையில பிரதமரே அதை பேசிக் கொண்டிருக்கிறார். சொல்றாங்க அதெல்லாம் பாதாளத்துக்கு சென்றிருக்கு, குவாலிட்டி பரப்புரையோட தகுதி அந்த மாதிரி போயிடுச்சுன்றீங்க. ஏன் அவங்க அப்படி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அவங்க நினைச்ச மாதிரி பாஜக நினைத்தது போல் அவங்களுடைய வியூகம் என்பது இந்த தேர்தலில் அவங்களுக்கு பலன் அளிக்கவில்லை அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு ஓட்டிங் பர்சன்டேஜில் ஒரு டிப் இருக்குது. எல்லா ஸ்டேஜஸ்லையும் உங்களுக்கு ஓட்டிங் பர்சன்டேஜ் குறைந்திருக்கிறது அப்படின்னும் போது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அளவில் அவங்களுக்கு அந்த எலெக்ஷன் டேர்ன் அவுட் ஆகலை அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். அதாவது இதை 2 விதமாக இன்டர்பிரேட் பண்ணலாம். ஒன்று என்னன்னா, ஒரு தோல்வி பயம் என்பது ஒரு மனிதனை எப்படியெல்லாம் ஆட்டி படைக்கிறது, எப்படியெல்லாம் பேச வைக்கிறது. அது இந்த நாட்டுடைய பிரதமராக இருந்தாலும் அவரெல்லாம் இப்படி பேசுவாரா அப்படின்ற அளவுக்கு அது கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது. ஏன்னா அது ஒரு வன்மம் நிறைந்த பேச்சு தான், அது ஒரு வெறுப்பு பேச்சு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இன்னொரு விதத்தில் நீங்கள் பார்க்கலாம், அதாவது நான் வகித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பதவி என்பது என் கையை விட்டு போய்விடக்கூடாது என்ற ஆசையிலும் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் ஒரு நபர் இப்படி எல்லாம் பேசுவாரா அப்படின்ற அளவுக்கு தான் இந்த தேர்தல் பரப்புரை என்பது இருக்கிறது. நீங்க எதிர்கட்சிகளுடைய பரப்புரை அப்படின்றதுல முக்கியமான விஷயம் என்ன நான் பார்க்கிறேன்னா, மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்த கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவார்கள், அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் செல்லா காசாக்கி விடுவார்கள் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. இந்த பிரச்சாரம் எங்கிருந்து வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, 370 தொகுதிகளில் நாம ஜெயிச்சோம்னா, பிஜேபி ஜெயித்தால் நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோம் அப்படின்னு பாஜக தலைவர்களும் பாஜக கேண்டிடேட்ஸும் பேசியிருக்காங்க. அதை தான் ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு எதிர்கட்சிகள் அந்த பிரச்சாரத்தை பண்றாங்க. இப்ப நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா அதை மாற்ற மாட்டோம் அப்படின்ற அளவுல ரொம்ப வலுவா கூட இவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. அப்படி சொன்னா கூட பாஜக மீது ஒரு நம்பகத்தன்மை அப்படின்றது ஏற்பட மாட்டேங்குது. ஸோ அதனாலதான் இந்த பிரச்சாரம் என்பது இப்படி போயிட்டு இருக்கு. பட் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு வேவ்லெஸ் எலெக்ஷன். இது மோடிக்கு ஆதரவான ஒரு அலை சொல்லும் போது இப்ப நீங்க முன்னாடி சொன்ன அந்த கருத்தோட நான் ஒப்பிட்டு கேட்க விரும்புறேன். டர்ன் அவுட் அந்த அளவுக்கு பெரிய லெவலில் இல்லை அப்படின்னீங்க. இப்போ ஒருவேளை ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் மக்கள் பெருந்திரளாக கூடி வாக்களிப்பார்கள், அப்போ ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தது. இப்போ பெரிய அளவில் டர்ன் அவுட் இல்லை அப்படின்னா பெரிய அளவில் ஆன்டி இன்கம்பன்சி இல்லை அப்படின்ற ஒரு துணியும் வருது இல்லை? அந்த டர்ன் அவுட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்படின்றதுனால தான் அந்த பதற்றம் என்பது பாஜக கிட்ட இருந்து தெரிகிறது. அதனால தான் அவங்க 102 சீட்ஸுக்கு மாற்று கட்சியிலேருந்து வந்தவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க போட்டியிடுவதற்காக. ரெண்டாவது, ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட், ஒரு டர்ன் அவுட் குறைவாக இருக்கிறது அப்படின்னா அது இட் கேன் கோ ஐதர் வேஸ் அப்படின்வாங்க. அதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அந்த எலெக்ஷனை அப்படின்றது பல போல்ஸ்டர்ஸ்லாம் மக்கள் எல்லாம் ரொம்ப திருப்தியா இருக்காங்க. அவங்களுக்கு பெரிய அளவுல ஆட்சி மாற்றம் தேவைப்படல, அதனால அவங்க அது வேணா பாஜக கொடுக்கிற இன்டர்பிரேஷனா இருக்கலாம். பட் கள நிலவரம் என்பது இந்த தேர்தல்ல ஒரு வேவ்லெஸ் எலெக்ஷன் அப்படின்னும் போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள், லோக்கலைஸ்ட் இஷ்யூஸ்லாம் இப்போ ஒரு மிக முக்கியமான காரணிகளாக மாறி இருக்கிறது. அதுல உங்களுக்கு ஒரு தொகுதியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனையும் இந்த தேர்தலில் ஒரு பெரிய பிரச்சனையாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது ஏற்பட்டிருக்கு. இது பல்வேறு இடங்கள்ல பார்க்க முடிகிறது. பட் லார்ஜர் இஷ்யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை என்பது மிக முக்கியமான விஷயங்களாக மாறி இருக்கிறது. இப்போ வாழ்வாதார பிரச்சனை அப்படின்னும் போது வேலை வாய்ப்பு, விலைவாசி உயர்வு, கேஸ் சிலிண்டர் பிரச்சனை, இதெல்லாம் தொடர்ந்து மக்கள் பேசுறாங்க. மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தி என்பது இருக்கிறது. ஊடகங்கள் அந்த அதிருப்தியை வெளிப்படுத்தவில்லை அப்படின்னு தான் பாக்குறேன். போதிய அளவு
ஊடகங்கள் நான் தேசிய ஊடகங்கள் பிரச்சாரம் அப்படின்ற டோன்ல வர்றேன். நீங்க சொல்லும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சாரத்துல வெளிப்படுகின்ற விஷயம், மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து ஊடக விவாதமாக அது மாறும். முஸ்லிம்ஸ்க்கு எதிராக நிறைய வன்மமான கருத்துக்களை பதிவு பண்றாங்க, பாரதிய ஜனதாவோட பிரச்சாரம் அவ்வளவு மோசமா போயிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா ஒரு இதே காலகட்டத்துல ஒரு தனியா ஒரு பேட்டி, தனித்த பேட்டி ஒண்ணு கொடுக்கும்போது பிரதமர் மோடி சொல்கிறார், நான் வந்து அவங்களை அப்படி பிரிச்சு பாக்குறது கிடையாது, நான் ஈத் பண்டிகையை என்னுடைய நண்பர்களோட சின்ன வயசுல இருந்து நான் கொண்டாடி இருந்திருக்கிறேன் அப்படின்னும் பேசுறாரு. அடுத்த நாள் ராமர் கோயில், அடுத்த நாள் அதே பொதுக்கூட்டத்துல ராமர் கோயில் குறித்த அவர் அந்த பார்வையும் கொண்டு வர்றார், ராமர் கோயில் இடிச்சிருவாங்க அப்படின்றது. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி? அப்போ அதான் சொல்றேனே, ஒண்ணு உங்களுக்கு தோல்வி பயம் அப்படி பேச வைக்கும், அல்லது இந்த பதவியை நாம் இழந்து விடுவோம் அப்படின்ற அந்த பயம் என்பது அவங்கள வந்து ஆட்டி படைக்கும். ரெண்டாவது, இந்த பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக ஒரு டெஸ்பரேஷன்ல போய் பேசக்கூடிய ஒரு பேச்சாக கூட நீங்க அதை அப்படி கூட பார்க்கலாம். ஏன்னா அவங்க போட்ட பிளான், பாஜக ஒரு திட்டம் போட்டிருக்கும் இல்லையா, ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கும் இல்லையா, அந்த திட்டம் எல்லாம் வந்து இந்த எலெக்ஷன் காலத்துல பெரிய அளவுக்கு வேலை செய்யல. அவங்க நினைத்த வியூகங்களை எல்லாம் அவர்களால் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. மதம் சார்ந்த இந்த பிரச்சாரம் பெரிய அளவுல எடுபடல, அதனாலதான் வடக்கு வெர்சஸ் தெற்கு நரேட்டிவ் எடுக்கறாங்களா? உங்களுக்கு அவங்க சொன்ன அந்த விக்சித் பாரத், அவங்க சொன்ன அந்த அப்கி பார் 400 பார் என்பதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு எடுபடவில்லை. அவங்க நாங்க ராமர் கோயிலை கட்டிட்டோம் அப்படின்றது யூபிலேயே அது ஒரு இஷ்யூவா இல்ல. கோரக்பூர்ல யோகி ஆதித்யநாத்துடைய ஹோம் டர்ஃப், கோரக்பூர்லயே வந்து வாழ்வாதார பிரச்சனைகள் தான் வந்து மிக முக்கியமான பிரச்சனைகளாக இருக்கிறது. இந்த ஹிந்துத்துவா கார்டு அப்படின்றத வந்து நீங்க 10 வருஷம் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க, இன்னும் அதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து இப்ப இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இந்தியா கூட்டணி வந்து நாட்டை துண்டாடுகிறது, வடக்கு தெற்குன்னு அவங்க பிரிக்கிறாங்க, வடக்கு வெர்சஸ் தெற்குன்ற நரேட்டிவா வைக்கிறாரு அமித்ஷா வைக்கிறாரு. அதுதான் வடக்கு வெர்சஸ் தெற்கு அப்படின்ற நரேட்டிவை எப்போ வைக்கிறாரு? இதை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல ஏன் வைக்கல? ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல அவர் வச்சிருந்தாருன்னா ஒட்டுமொத்தமாக அந்த மக்கள் வாக்களிக்கக்கூடிய அந்த விதம் அப்படின்றது சதர்ன் ஸ்டேட்ஸ்ல மாறி இருக்கும். அப்ப சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸுக்கு எல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வடக்கு வெர்சஸ் தெற்கு அப்படின்னு போறாரு. அப்ப ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி எங்கேயாச்சும் ஏதோ ஒரு டிவிஷனை கிரியேட் பண்ணிட்டு அதன் மூலமாக வாக்குகளை சேகரிக்க முடியுமா அப்படின்ற ஒரு டெஸ்பரேட்டான நிலைமைக்கு இன்னைக்கு பிரைம் மினிஸ்டரே போயிருக்காரு அப்படின்றது தான் வந்து 4 கட்டங்கள் அவங்களுக்கு சாதகமா இல்ல, ஒரு பதட்டம் தெரியுது, ஒரு தோல்வி பயம் தெரியுது, அதனால எக்ஸ்ட்ரீமான வழியில டைரக்ஷன்லெஸ்ஸா இருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு வந்து நீங்க வந்து முஸ்லிம்கள் உங்களுடைய வளங்களை பிடுங்கி கொண்டு அதை முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்றாங்க. ரெண்டாவது நாள் ஒரு இன்டர்வியூல முஸ்லிம்கள் எல்லாம் என்னுடைய நண்பர்கள் அப்படின்றாரு. அப்போ அவர் என்ன சொல்ல வராரு, யாருக்கு எதிராக சொல்ல வராரு, என்ன அவருடைய பிரச்சாரம், என்ன அவருடைய வியூகம் அப்படின்றது ஒரு குழப்பமாக இருக்கிறது. நாமக்கல் நகரின் சிறந்த அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.